பார்க்க போறோம் தெரியுமா? பூ வாங்கிட்டு நம்ம முருகருக்கு பூஜை பண்ணதாங்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க நாத்தனார் முருகர் கோயில் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நானுமே போலாம் அப்படின்லாம் சொல்லிட்டோங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மிளகாய் வாங்கி நம்மளே வீட்டுல கிள்ளி அரைச்சி அதை வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இது எதுக்குன்னு கூட புரியல. ஆனா அவங்க சொல்லும் போது தான் தெரிஞ்சது 3 நாள் நான்வெஜ் சாப்பிடாம 3 நாளுமே அந்த மிளகாய் தூளுக்கு பூஜை பண்ணணும். அதுவும் சாமி கிட்ட வச்சு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நாங்க கரெக்டா பண்ணிட்டே வந்தாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு 3 நாள் கழிச்சு நம்ம அந்த முருகர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா மேடவாக்கத்துல இருக்க ஒரு சின்ன முருகர் கோயில் தாங்க. பாக்கிறதுக்கு ரொம்ப சின்னதா தாங்க இருந்தது. ஆனா அவங்க பண்ற அந்த திருவிழா ரொம்பவே விசேஷமா அவ்வளோ பேர் கூட்டம். அந்த கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை, அந்த அளவுக்கு வந்திருந்தாங்க. அதில் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ட்ரெஸ் கோட் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாருங்களேன். எல்லாருமே பிங்க் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், ஆம்பளைங்க எல்லாருமே ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் அப்படிலாம் கூட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து கிளம்பி போனோங்க. அங்கே போயிட்டு நம்மளோட மிளகாத்தூள்லாம் கொடுத்து அவங்க வந்து தண்ணியில் போட்டு கலக்கி ஒருத்தர் மேலே அபிஷேகம் பண்ணாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முருகர் அவர் மேலே வந்து அவர் நம்மளோட கர்ம பாவத்தை எல்லாத்தையுமே வாங்கிக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அதை வந்து அவர் பண்ணிக்கும் போது அவருக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் பக்தி நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சதுன்னா பாருங்களேன். அவ்வளோ கூட்டத்தில் நம்ம வந்து நின்று அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்ததுங்க. பெரிய பூஜை பெரிய அளவில் நடந்தது. அதை பார்க்குற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சது பாருங்க. இதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை நீங்களும் பண்ணியிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.